ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எப்போது நம்ம கோயிலுக்கு போனாலுமே இந்த தவறை நம்ம செய்யும் பொழுது நமக்கு கோயிலுக்கு போனதுக்கான பலனே கிடைக்காமல் தான் போகிறது. இன்றைக்கி யாருக்குமே ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா ஆன்மீக சிந்தனையோடு செல்வது கிடையாது. ஏதோ பார்த்திங்கன்னா ஏதோ வெளியூர்களுக்கு டூருக்கு போவது போல தான் நம்ம கோவிலுக்கே போகக்கூடிய பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டு வருகிறது. சுற்றுலா பயணம் சென்று வரும்போது தான் கோவிலுக்கு சென்று வருகின்றோம். மற்றபடி கோவிலுக்குள் சென்று இறைவனை உணர்ந்து இறை நினைப்போடு இறைவனோடு அந்த ஒன்று கலந்து மனதார பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்யக்கூடிய காலம் எல்லாமே மலையேறி போய்விட்டது அப்படிங்கிறதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அப்படியே நம்ம ஏதாவது வெளியூருக்கு ஒரு பெரிய ட்ராவல் பண்ணி கோயிலுக்கு போனாலும் அங்கே பார்த்திங்கன்னா நல்ல சுவாமி படங்களை கேட்டுக்கிட்டு சுவாமி அந்த மந்திரங்களை பாராயணம் செய்கிற விஷயங்களை நம்ம அந்த வண்டியில் ஒலிக்க விடலாம். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சினிமா பாட்டுகள் இந்த மாதிரி டான்ஸ் ஆடுது அதுதான் நம்ம போகிறோம். இப்படி போனால் நமக்கு எப்படி அந்த இறைநிலையை நம்ம அடையக்கூடிய அந்த நினப்பு நமக்கு இருக்கும். கோயிலுக்கு போகிறீங்கன்னாலே எந்த ஒரு தெய்வத்தை நீங்கள் வணங்க போகிறீங்களோ அந்த ஒரு தெய்வத்தினுடைய அந்த கதையையோ மந்திரங்களையோ பாராயணம் செய்து கொண்டே நீங்கள் செல்வது மிகுந்த ஒரு சிறப்பு. நீங்கள் வேனில் போகிறீங்க எதில் போனாலுமே ஏதாவது ஒரு புத்தகம் இந்த மாதிரி பக்தி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம அந்த கோயிலுக்கு போகிறோம்னா அதை தெரிந்து கொள்வது நல்லது. ஏதாவது ஒரு சினிமா படத்தை போட்டு பார்த்து கொண்டு கோவிலுக்கு போகிறோம், அதே மாதிரி வரும் பொழுதும் எதையாவது பார்த்து கொண்டு வரோம். இப்படி இறை சிந்தனையே இல்லாமல் கோவிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்துவிட்டு இறை சிந்தனையே இல்லாமல் வீட்டிற்கு வருவதன் மூலம் நமக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது அப்படிங்கிறதான் ஒரு உண்மை. இறைவனை நாம் எப்படி தான் உணர்வது, இறைவனை கோவிலுக்கு சென்று எப்படி தான் வழிபாடு செய்வது அப்படிங்கிற ஆன்மீக சார்ந்த பதிவு தான் நம்ம இன்றைக்கி தெரிந்து கொள்ள போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போதே முதல்ல அந்த இடத்துல சாமி கும்பிட்டு போயிடணும். வீட்டிலேயே நீங்கள் ஒரு விளக்கேற்று கொஞ்சம் நேரம் எந்த இறைவனை வழிபாடு செய்ய போகிறீங்களோ அந்த இறைவனை மனப்பூர்வமாக நினைத்து விளக்கேற்றி வழிபாடு செய்துவிட்ட பிறகு தான் நீங்கள் கோயிலுக்கு போகணும். ஒரு கோவிலுக்கு செல்ல போகின்றோம், அங்கு இருக்கும் இறைவனை பார்த்து வழிபாடு செய்ய போகின்றோம் என்றால் மன நிறைவோடு அந்த இறைவனை பற்றிய சிந்தனையோடு நம்ம பயணம் செய்ய வேண்டும். இறை சிந்தனையோடு கோவிலுக்கு சென்று மனமுருகி இறைவனை வேண்டி வழிபாடு செய்ய வேண்டும். சில பேர் பார்த்திங்கன்னா பொறுமையாக சுவாமியை கூட்டமாக இறை அருளோடையே அவரை நினைத்து கொண்டே அந்த கூட்டமாக போய் தரிசனம் செய்து கொண்டு வருவார்கள். சில பேரால் பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்தை பார்த்தாலே ஒரு மாதிரி மனம் நொந்து போய் ஏனோ தானோன்ட்டு அந்த கூட்டத்தில் இருந்துட்டு சாமியை கும்பிடாதோ வந்துடுவாங்க. கூட்டம் இருந்தாலும் கூட அடித்து பிடித்து முந்தி போய் சாமி பார்க்கும் பழக்கத்தை விட்டு விடுங்கள். நீங்கள் கோவிலுக்குள் சென்று விட்டீர்களா, கடவுளுக்கே அது தெரிந்துவிடும் இவன் என்று கோவிலுக்கு வந்திருக்கிறான் என்று. உங்களுடைய வேண்டுதலை கோவிலுக்குள் நின்று எந்த இடத்தில் இருந்து சொன்னாலும் அந்த இறைவனின் செவிகளில் போய் கேட்க தான் செய்யும். சாமியை போய் அடித்து முண்டி கொண்டு பார்த்து வேண்டுதல் வைத்தாதான் பலிக்கும் என்பது கிடையாது. கோயிலுக்குள்ளே ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து அந்த இறைவனுடைய திருநாமத்தை கூறிக்கொண்டு மனதிற்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்தாலே போதுமானது தான். தூரத்தில் இருந்தே இறைவனை பார்த்தாலே போதுமானது தான். அதனால் இந்த தவறை செய்யாதீங்க. நீங்கள் நின்ற இடத்திலிருந்தே இறைவனை வழிபாடு செய்யுங்க. இறைவன் உங்கள் கண்ணுக்கு தெரியவில்லை என்றாலும் பரவாயில்ல, ஆனால் மனதிற்குள் இறைவன் கண் முன்னே தெரிய வேண்டும். அதற்காக சில பேர் இப்படி கேட்கலாம், அப்போ கோயிலுக்கு போகிறோம் மூலவரை பார்க்காமலேயே திரும்பி வருவதா என்ற கேள்வியை கேட்க வேண்டாம். பார்க்க வேண்டும், அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். இருப்பினும் இன்றைய சூழ்நிலையில் மக்கள் சுவாமி பார்க்கும் வரிசையில் முன்னாடி யாராவது நின்று சுவாமி தரிசனம் செய்து கொண்டிருந்தால் அவர்களை கண்டபடி பேசி திட்டி ஒதுங்கு என்று சொல்லி நீ மட்டும் சாமி பார்த்தால் போதுமா என்று சொல்லி அனாவசியமான அந்த கேள்வியில் கோவிலையே எழுப்பி அடுத்தவர்களுடைய மனம் நோகும்படி நடந்து கொள்கிறார்கள். அடித்து பிடித்து இப்படி தள்ளி அதற்கென்று பார்த்தீங்கன்னா முதல் வரிசை ரெண்டாவது வரிசை பணம் கொடுத்து போகிறது இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுது. ஃப்ரீயாக இருக்கிற நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு நல்லா போய் சாமியை கண்குளிர மூலவரை பார்த்துட்டு வந்து சாமியை கும்பிடுங்க. மற்ற நாட்கள் விசேஷ நாட்களில் போகிறீங்கன்னா ஒரு இடத்துல நல்லா அமைதியாக உட்காந்து இறைவனை மனதார உண்மையான பக்தியோட மனதார நினைத்தாலே மிகவும் போதுமான ஒரு விஷயந்தான். அதை விட்டுட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம எந்த ஒரு அதாவது கூட்டமாக அடித்து பிடிச்சிக்கிட்டு நம்ம போய் சாமியை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. அதில் பார்த்திங்கன்னா அதில் பாசிட்டிவ் வைப்ரேஷனே நமக்கு கிடைக்காது.
ஏன்னா அந்த ஒரு சாட்டிஸ்ஃபை நமக்கு இருக்காது. அதனால் தூரத்தில் இருந்தே தெரிகிற அளவு பார்த்துட்டு இறைவனை மனதார வேண்டிக்கோங்க. மூலவரை நீங்கள் போய் வாட்ச் பண்ணிட்டு வந்தாலுமே, அவரை பார்த்து கும்பிட்டுட்டு வந்தாலுமே, நீங்கள் இன்னொரு இடத்துல கோவில்லையே ஒரு அழகான அமைதியான ஒரு இடமா பார்த்து அமர்ந்துக்கோங்க. எந்த கடவுளை கும்பிட்றீங்களோ, இப்போ சிவபெருமானை கும்பிட போகிறீங்களா, நமசிவாயங்கிற பெரிய அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை அந்த கோவிலே அமர்ந்து இறைவனை நினைத்து நீங்கள் பாராயணம் செய்யலாம். அந்த மாதிரி சொல்வது. அதற்காக நீங்கள் முண்டி அடித்து கொண்டு தான் போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பொறுமையாக போய் பார்த்துட்டு வாங்க. கூட்டம் கம்மியான பிறவே இருக்கிற வரைக்கும் அந்த இடத்துல அமைதியாக உட்கார்ந்து கடவுளை வழிபாடு செய்யுங்க. இதுதான் உண்மையான பக்தியை நமக்கு கொடுக்கும். நம்ம முன்னாடி போய் ஸ்பெஷலாக போய் பார்க்குறதா இருந்தாலும் சரி, கூட்டத்தோட கூட்டமாக நெரிச்சிட்டு போய் பார்க்குறதா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரே கண்ணோட்டம்தான். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காசு கொடுத்து அந்த மாதிரி இது பண்ணி ஸ்பெஷலாக போய் பார்க்குறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. காசு கொடுத்தா மட்டும் அவங்களுக்கு தனியாக இறைவன் எதுவும் கவனிக்க போகிறது கிடையாது. எல்லாம் ஒரே இது தான். அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. உங்கள்கிட்ட உண்மையான பக்தியும் நேர்மையான குணமும் ஒழுக்கமும் இருந்தாலே போதும், இறைவனே உங்கள்கிட்ட இருப்பார் அப்படிங்கிறதான். நீங்கள் கூப்பிடாமலே, நீங்கள் அவர் பக்கத்தில் போகாமலே அவரே எப்பொழுதுமே உங்கள் அருகில் இருந்து கொண்டே இருப்பார் அப்படிங்கிறது தான். மன அமைதிக்காக தான் நம்ம கோவிலுக்கே செல்கின்றோம். நம்ம வேண்டுதல் வைக்கின்றோம். எல்லாத்தையுமே கோவிலில் இப்போ நம்ம வீட்டில் பூஜை அறை வச்சுருக்கோம். பூஜை அறையில் என்ன எல்லோரும் முந்திக்கிட்டு அடிச்சுக்கிட்டா சாமி கும்பிட்றோம்? அந்த இடத்துல போகிறோம், அங்கே உட்காந்து அமைதியாக சாமி கும்பிட்டுட்டு நம்ம இருக்கிறோம். அந்த மாதிரி தான். அதே மாதிரி தான் கோவிலுக்குள்ளே நுழைந்தாலே அது எல்லாமே ஒரே ஒரு ஆற்றல் நிறைந்த பகுதி தான். கருவறை மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிறைய இறைவனுக்கு பிரதிஷ்டை செய்து வச்சுருப்பாங்க, மந்திரங்கள் பாராயணம் செஞ்சு. அந்த இடத்துல போய் அவரை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு விதமான பரவசம் ஏற்படும். மற்றபடி நம்ம எந்த இடத்துல இருந்து சாமி கும்பிட்டாலும் நமக்கு ஒரே பலன்தான். மனதை அமைதிப்படுத்தி கோவில் இருக்கும் அந்த நேர்மறை ஆற்றலை உணர்ந்து, இறை சக்தியை உணர்ந்து வழிபாடு செய்ய வேண்டும். கோவிலுக்கு சென்று முடித்துவிட்டு வீடு திரும்பும்போது கூட எந்த ஒரு விதமான இடத்திற்கும் போகக்கூடாது. நேராக வீட்டுக்கு தான். அசைவம் சாப்பிடக்கூடாது. நேராக வீட்டில் வந்து நம்ம உட்காரணும். உட்காந்து திரும்பவும் இறைவனை பற்றின அந்த சிந்தையை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமாவது ஏற்படுத்தி கொள்ளணும். அதற்கப்புறம் அடுத்த கட்ட வேலையை பார்க்க போட்டுடலாம். கோவிலுக்கு சென்று வீடு திரும்பும்போது தெரிந்தவர்கள் வீட்டிற்கோ சொந்த பந்தங்கள் வீட்டிற்கோ செல்லக்கூடாது. போகும்போது சுவாமி சம்மந்தப்பட்ட படங்கள், சுவாமி சம்மந்தப்பட்ட பாடல்களை கேளுங்க. வண்டியில் வீடு திரும்பும் போதும் சுவாமி சம்மந்தப்பட்ட அந்த விஷயங்களையோ சிந்தியுங்கள். இதையெல்லாம் உணர்ந்து மனதை ஒருநிலைப்படுத்தி எந்த ஒரு கோபமும் கொள்ளாமல் பக்குவப்பட்டு நீங்கள் சுவாமியை உணர்ந்து வழிபாடு செய்கிறீர்களா, அன்றைக்கு உங்களுடைய நிலை பார்த்தீங்கன்னா கட்டாயம் மாறும் அப்படிங்கிறது. அதை தவிர்த்து ஏனோ தானோன்னு போய் அடிபடி சண்டை போட்டு சாமி கும்பிடுறதுனால எந்த ஒரு பலனுமே கிடையாது. இதுதான் உண்மை. இதை உணர்ந்தாலே போதும். அதனால் கோவிலுக்கு போகும்பொழுது இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுவதை தவிர்த்து விடுங்கள். ரிலாக்ஸாக போகணும், மனதை அமைதிப்படுத்தி கொண்டே. அதே மாதிரி ரிலாக்ஸாக போயிட்டு வரணும். போகும்போது நல்ல ஓசைகள், இறைவன் சம்மந்தப்பட்ட அந்த ஓசைகளை காது குளிர கேட்கணும். வரும்போதும் அதே மாதிரி கேட்டுட்டு வரணும். போகும்போது தாம் தூம்னு பாட்டு பாடிக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு போகிறோம்னா அது எந்த விதமான பக்தியும் நமக்கு ஏற்படுத்தாது. கோயிலுக்குள்ளே போகிறோம், சாமியை கும்பிட்டுட்டோம், திரும்ப வந்துட்டோம், அவ்வளோதான். அந்த பக்தியானது எந்த அளவுக்கு நமக்கு மேலோங்கி இருக்கிறதோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த இறையருள் கிடைக்கும். நீங்கள் அன்று மனிதனாக இருக்க மாட்டீர்கள். எந்த அளவுக்கு நீங்கள் பக்தி செலுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு மகானாகவே மாறிவிடுவீர்கள். மகானாகும் தகுதியை பெறுவது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் நல்ல மனிதராக மாறுவதற்கான வழியையாவது நாம் தேட வேண்டும் அல்லவா? அதற்கான ஆன்மீகம் சார்ந்த வழிமுறை தான் இவை. ஒரு முறை மேல் சொன்ன இந்த சின்ன சின்ன விதிமுறைகளை பின்பற்றி கோவிலுக்கு சென்று வாருங்கள். குட் வைப்ரேஷனோட நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபையோடு நம்ம சுவாமியை தரிசனம் செய்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறதான். இப்போ நீங்கள் கூட்டத்தில் போனாலே பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதாவது பின்னாடி தள்ளுவாங்க, முன்னாடி ஏதாவது சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்கும் பொழுதே நம்ம அந்த பக்தியோடு இருப்பதே மனநிலை மாற செய்து விடும். அதனால் இந்த மாதிரி எதுவுமே இல்லாதப்போ ஒரு கோவில்லே ஒரு தனியாக ஒரு பிளேஸ் இருக்கும், எப்படினாலும் இருக்கும். அந்த இடத்துல போய் அமைதியாக உட்காந்துடணும்.
கண்களை மூடி இறைவனை மட்டுமே நம்ம நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது நம்ம ஒரு 5 நிமிடம் இருந்தாலும் சரி, 10 நிமிடம் இருந்தாலும் சரி, அந்த 10 நிமிடமும் நம்ம எந்த அளவுக்கு இறைவன் மீது பக்தி செலுத்துகிறோமோ நம்மளுடைய உடல் மட்டும்தான் அங்கே இருக்கும். ஆனால் ஆன்மா அந்த 10 நிமிடங்கள் இறைவனிடம் சென்று விடும் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் திரும்ப நம்ம பழைய நிலைக்கு வரும் பொழுது தான் திரும்ப இந்த பூமிக்கு நம்ம வர்ற மாதிரி. அந்த அளவுக்கு தன்னை மறந்து பக்தி செய்யும் பொழுது தான் அது உண்மையான பக்தியாகவே மாறிவிடுகிறது. ஒரு முறை இருமுறை இல்லை, பல முறை நீங்கள் ட்ரை பண்ணும் பொழுது தான் இவற்றை நம்ம உணர முடியும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். கண்களை மூடி உட்காந்துருவோம், சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் அது நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், நம்ம விட்டுட்டு போயிடுவோம். அடுத்து திரும்ப 2-3 முறை அப்படியே தொடர்ந்து செய்யும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அது நல்ல ஒரு குணத்தையும் நலனையும் கொடுத்து விடும். அதுக்கப்புறம் இதுவரை நம்ம சும்மா கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கோவிலுக்கு போகிறதே ஒரு உற்சாகம் மாதிரி தோன்ற ஆரம்பிக்கும். கட்டாயம் அனைவரும் கோயிலுக்கு போய் நல்ல முறையில் இப்படி அமைதியான முறையில் வழிபாடு செய்யுங்க. குடும்பத்தோடு போனாலும் சரி, இப்படி முதல்ல வழிபாடு செய்து விட்டு அதுக்கப்புறம் மூலவரை போய் பார்த்துட்டு வாங்க. இது ஒரு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் அடிபிடி சண்டை போட்டு இடிச்சுக்கிட்டு போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல முறையில் வழிபாடு செய்துவிட்டு அனைவரும் இறையருள் பெற்று என்றும் நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.